கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த நாளில் நம்ம யோனாவை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். யோனா 1 அதிகாரம் 1-2 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். அமித்தாவின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, அவர், நீ எழுந்து மகா நகரமாகிய நினைவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் எட்டினது என்றார். ஏசப்பா யோனாட்ட சொல்கிறாரு, அவங்களுடைய அக்கிரமம் மிகுதியாக இருக்குது, அதனால் அவங்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தை நோக்கி வருது அப்படின்னு சொல்லி, நீ போய் அவங்களுக்கு விரோதமாக நீ பிரசங்கி அப்படின்னு சொல்கிறாரு. யோனாக்கு அது விருப்பமே இல்லை. அவருக்கு அது கஷ்டமாக இருக்குது. நம்ம எங்கே போய் அங்கே போய் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு கர்த்தர் போக சொன்னது நினைவேக்கு. ஆனால் அவர் தர்சீசை நோக்கி கப்பல் ஏறாரு. அப்போ கப்பலில் போகும்போது கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி கப்பலில் போகும்போது கர்த்தருடைய கோபத்துக்கு ஆளாகிறாரு. கப்பலில் போய் அடித்தட்டில் படுத்து நல்லா தூங்குறாரு. தூங்கும்போது கர்த்தருடைய கோபம் யோனா மேலே இருந்தது. அதனால் இந்த கப்பலில் இருக்கிற ஜனங்கள் மொத்தமாகவே எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க. என்ன ஆகுதுன்னா, காற்று பயங்கரமாக அடிக்கி, அதனால் கடல் அதிகமாக கொந்தளிச்சுட்டே இருக்குது. அப்போ ஜனங்கள்லாம் பயப்படுதாங்க. ஏன்னா பிள்ளைங்களெல்லாம் வச்சுட்டு இருப்பாங்க எல்லாருமே. அப்போ என்ன பண்ணன்னு தெரியாமல் அவங்களுடைய திங்ஸ் எல்லாம் எடுத்து கடலில் தூக்கி போட்டுகிட்டே இருக்காங்க. ஆனால் கொஞ்சம் கூட காற்று அமரவே இல்லை, கடல் கொந்தளிக்கிறது நிற்கவே இல்லை. கப்பல் பயங்கரம் ஆடிட்டு இருக்கு. ஆனால் யோனா கவலையே படாமல் கப்பலில் அடித்தட்டில் போய் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. இதில் நம்ம ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், கப்பலுங்கிறது ஒரு வீடு. அதில் இருக்கிற ஜனங்கள் ஒரு குடும்பம். நம்ம குடும்பத்தில் ஒரு நபர் தப்பு செஞ்சாலும், நம்ம குடும்பத்தில் அத்தனை பேர் இருக்காலும், நம்ம தப்பு செய்யும்போது நம்ம குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருமே பாதிக்கப்படுவாங்க. அதனால் நம்மளை கரெக்டாக ஃபஸ்ட்டு வச்சுக்கணும். பைபிளில் மத்தேயுல என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, மத்தேயு 7 அதிகாரத்தில் ஃபஸ்ட்டு முதல் 2 வசனத்தில், நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன. நம்ம குடும்பத்தில் நம்ம மேலே தப்பை வச்சுட்டு எப்போவுமே மற்றவங்களையே குறை குறிட்டு ஒன்னியால் தான் நம்ம பேசும்போது நம்மளுடைய ஆசீர்வாதம் தான் எப்போவுமே தடைப்படும். அதனால் இப்போ இது யாரால் தப்பு நடக்குது, எதனால் இப்படி கர்த்தருடைய கோபத்துக்கு நம்ம ஆளாயிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜனங்கள் சீட்டு போடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்காங்க. சீட்டு போடும்போது அது யோனாவோட பேரில் விழுது. இதில் நம்ம இன்னொரு விஷயம் கற்றுக்கலாம். நம்மளை யாராவது உன் மேலே தப்பு இருக்குமா, நீ திருத்திக்கோ அப்படின்னு நம்ம சொல்லும்போது அவங்க என்ன சொல்கிறது, அவங்க பெரிய ஒழுங்கா அப்படின்னு சொல்லி நம்ம பேசவே கூடாது. கர்த்தர் பிழையாமட்ட கழுதையை கொண்டு பேசினார். அதே போல் நம்மள்கிட்டையும் யார் மூலமாவது நம்மள்ட்ட ஆண்டவர் பேசி நம்ம மேலே இருக்கிற தவறை சுட்டி காமிக்கும் போது, இல்லைன்னா ஒரு பிரசங்கியார் மூலமோ, இல்லைன்னா நம்ம வேறு இடத்துல போய் மெசேஜ் கேட்கறது மூலமாகவோ நம்மளுடைய தப்பை நம்ம திருத்தி கொள்வது நமக்கு நல்லதாக இருக்கும். இப்போ என்னென்னா, கப்பலில் அவரோட பேர் சீட்டு போடும்போது அவரோட பேர் விழுது. அப்போது யோனாட்ட கேட்காங்க, என்னாச்சு, ஏன் இப்படி உங்கள் பேர் விழுந்துச்சுன்னு சொல்லும்போது அவர் செஞ்ச தப்பை ஃபஸ்ட்டு ஏற்றுக்கொள்கிறாரு. நம்மளும் சில நேரங்களில் நம்ம தப்பு செஞ்சுட்டு நம்ம இல்லை, நான் அப்படி இல்லை, இப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை எப்படியாவது நம்மளை கரெக்டு அப்படின்னு நிரூபிக்கலாமான்னு பார்ப்போம். அப்படி இல்லை, அவர் நான் தான் தப்பு செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு என்னை தூக்கி கடலில் போடுங்க, அதனால நீங்களாவது தப்பிச்சு கரைக்கு போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஜனங்கள்லாம் கொஞ்சம் பயப்படுதாங்க. இல்லை, இவரை தூக்கி போட்டால் அந்த பழி நம்மளையும் நம்ம பிள்ளைகளையும் தான் தொடரும் அப்படின்னு சொல்லி யோசிக்காங்க. ஆனால் அவர் என்னை தூக்கி நீங்கள் கடலில் போட்டிங்கன்னா தான் நீங்கள் இந்த இடத்துலேருந்து தப்பிச்சு போக முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த இடத்துலேருந்து அவரை தூக்கி கடலில் தூக்கி போடுறாங்க. இப்போ போட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, உடனே மீன் அவரை விழுங்கிட்டுலாம் போகலை. அவர் என்ன நடக்குது அப்படின்னா, அவர் பயங்கரமாக நெருக்கப்படுறாரு. கடலின் ஆழத்தில் பாதாளத்தின் வயிற்றில் போய் இருக்காரு. அவரை சுற்றி எப்படி இருக்குது அப்படின்னா, கடல் பாசி அதிகமாக இருக்குது. அவருடைய தலையெல்லாம் கடல் பாசி அதிகமாக சுற்றிக்கிறது. நீரோட்டம் அவரை சூழ்ந்துக்கிடுது. வெள்ளங்களும் அவன் மேல், வெள்ளங்களும் அலைகளும் அவனை புரட்டி கொண்டு போயிட்டே இருக்குது. அவர் கண்களுக்கு முன்னே இராதபடி பயங்கரமாக தள்ளப்படுறாரு. ஏன்னா கர்த்தருடைய சமூகத்தை விட்டு ஓடும்போது கர்த்தர் நம்மளை தண்டிக்கும் போது நமக்கு வருகிற ஆபத்து இப்படி தான் இருக்கும். அதனால அவர் பயங்கரமாக தள்ளப்படுறாரு. அவர் புரண்டு போயிட்டு இருக்கும்போது அப்பந்தான் அவருடைய கண்களுக்கு முன்னே அவரோட பிராண பரியந்தம் அவரோட உயிர் போகிற அளவுக்கு அவர் நெருக்கப்பட்டதுக்கு அப்புறம் கர்த்தர் அந்த மீனுக்கு கட்டளையிடுறாரு. அப்பந்தான் அவர் அந்த மீன் விழுங்கிட்டு போகுது. கடல் பாசிலாம் சுற்றிப்பட்ட நிலைமையில அவருடைய உயிர் போகக்கூடிய நிலைமையில தான் கர்த்தர் கடைசி அவர் கர்த்தரை நோக்கி முறையிட ஆரம்பிக்காரு யோனா. அப்போ ஏசப்பா யோனாக்கு மீனுக்கு கட்டளையிடும் போது அந்த மீன் அவரை நல்லா விழுங்குது. அப்போ தான் அவர் என்ன
சொல்றாரு அப்படின்னா, வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவர் வந்து அவருடைய பரிசுத்த ஆலயத்திலிருந்து என்னுடைய விண்ணப்பத்தை கேட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்பதான் இதெல்லாம் சொல்றாரு. நான் எப்படிலாம் நெருக்கப்பட்டேன், எப்படிலாம் தள்ளப்பட்டேன் அப்படின்னு சொல்லி அவருடைய சூழ்நிலை அப்பதான் சொல்லுறாரு. துதியின் சத்தத்தோடயே பலியிடுவேன்னு சொல்லிட்டு அப்பதான் பொருத்தனைகள் எல்லாம் செலுத்துறாரு. நம்மளும் நிறைய நேரங்களில் பொருத்தனை பண்ணியிருப்போம், கஷ்டமான நேரங்கள்ல. ஆனா நம்ம அதை வந்து தவறி போயிருப்போம். பொருத்தனை பண்ணிட்டு அது செலுத்தாம இருக்கிறது நமக்கு கண்ணியா இருக்கும்னு பைபிள்ல போட்டிருக்கு. அதனால அவர் பொருத்தனை பண்ணி அதுக்கப்புறம் வெளியில வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, கர்த்தர் போக சொன்ன இடத்துக்கு போறதுக்காக ஆயத்தப்படுறாரு. நாமும் கூட கர்த்தருடைய சத்தத்துக்கு நம்மளுடைய செவியை விளக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்முடைய பாடுகளுக்குள் கடந்து செல்லக்கூடிய சூழ்நிலைகளும், நம்மளுடைய கஷ்டங்களுக்குள் கடந்து செல்லக்கூடிய சூழ்நிலைகளும், சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றாரு, நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நம்மை தண்டியாமலும், நம்மளுடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நம்மை சரிகட்டாமலும் இருக்கிறார். நம்ம செய்யற பாவத்துக்கு கர்த்தர் தண்டிச்சாரு அப்படின்னா நம்ம அந்த நேரத்தில் உயிரோடவே இருக்க மாட்டோம். அவர் வந்து நம்மளுடைய பாவங்களுக்கு தக்கதாக நம்மளை தண்டிக்காமல் அவருடைய கிருபையினால நம்மளை மீட்டுக் கொள்றாரு. நம்மளும் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அவருடைய சித்தத்தின்படி செய்கிற பிள்ளைகளா இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில கண்டிப்பா உயர்வை நம்ம சந்திப்போம். கர்த்தருடைய சமூகத்துக்கு நம்ம போய் சேருவோம். ஜெபிக்கலாம் இப்பொழுது. அன்பின் பரலோக தகப்பனே, இந்த வேலைக்காக உங்களுக்கு நன்றி இயேசப்பா. அப்பா, நீங்க எங்களோடு பேசின இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் இயேசப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அப்பா, கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், இப்பொழுது கூட கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த வார்த்தை மிகவும் பிரயோஜனமா இருக்கட்டும் இயேசப்பா. அதன்படி கேட்டு நடக்கிற பிள்ளைகளாக நீங்க மாற்றுங்க இயேசப்பா. எங்களையும் கூட உங்களுடைய சித்தத்தை கேட்டு செவி கொடுத்து அதன்படி வாழுகிற பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்க இயேசப்பா. தகப்பனே, கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. சத்தியத்தின்படி நடக்க கிருபை செய்யுங்க, உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.